தீராத கடன் சுமை தீர, அதாவது மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு மகா பெரியவா சொன்ன கதைகள் மற்றும் அவர் என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார் போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீராத கடன் சுமை தீர ஒரு கைப்பிடி அரிசி இருந்தால் போதும். மகா பெரியவா சொன்ன பரிகாரம். தீராத கடன் சுமையால் கஷ்டப்பட்டு வருபவர்கள், தொழிலில் முன்னேற்றம் வராமல் நஷ்டத்தை சந்திப்பவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தீராத கடன் சுமை தீர, அதாவது மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு மகா பெரியவா சொன்ன கதைகள் மற்றும் அவர் என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார் போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீராத கடன் சுமை தீர ஒரு கைப்பிடி அரிசி இருந்தால் போதும். மகா பெரியவா சொன்ன பரிகாரம். தீராத கடன் சுமையால் கஷ்டப்பட்டு வருபவர்கள், தொழிலில் முன்னேற்றம் வராமல் நஷ்டத்தை சந்திப்பவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தீராத கடன் சுமை தீர, அதாவது மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு மகா பெரியவா சொன்ன கதைகள் மற்றும் அவர் என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார் போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீராத கடன் சுமை தீர ஒரு கைப்பிடி அரிசி இருந்தால் போதும். மகா பெரியவா சொன்ன பரிகாரம். தீராத கடன் சுமையால் கஷ்டப்பட்டு வருபவர்கள், தொழிலில் முன்னேற்றம் வராமல் நஷ்டத்தை சந்திப்பவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தீராத கடன் சுமை தீர, அதாவது மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு மகா பெரியவா சொன்ன கதைகள் மற்றும் அவர் என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார் போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீராத கடன் சுமை தீர ஒரு கைப்பிடி அரிசி இருந்தால் போதும். மகா பெரியவா சொன்ன பரிகாரம். தீராத கடன் சுமையால் கஷ்டப்பட்டு வருபவர்கள், தொழிலில் முன்னேற்றம் வராமல் நஷ்டத்தை சந்திப்பவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தீராத கடன் சுமை தீர, அதாவது மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு மகா பெரியவா சொன்ன கதைகள் மற்றும் அவர் என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார் போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீராத கடன் சுமை தீர ஒரு கைப்பிடி அரிசி இருந்தால் போதும். மகா பெரியவா சொன்ன பரிகாரம். தீராத கடன் சுமையால் கஷ்டப்பட்டு வருபவர்கள், தொழிலில் முன்னேற்றம் வராமல் நஷ்டத்தை சந்திப்பவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தீராத கடன் சுமை தீர, அதாவது மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு மகா பெரியவா சொன்ன கதைகள் மற்றும் அவர் என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார் போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீராத கடன் சுமை தீர ஒரு கைப்பிடி அரிசி இருந்தால் போதும். மகா பெரியவா சொன்ன பரிகாரம். தீராத கடன் சுமையால் கஷ்டப்பட்டு வருபவர்கள், தொழிலில் முன்னேற்றம் வராமல் நஷ்டத்தை சந்திப்பவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்